சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டான ஆலு கோபி சப்ஜி. கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள், ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் பூவை சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து ஒரு 5 நிமிஷம் அதில் போட்டு வடிகட்டிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்ல க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக பொரித்து தனியாக எடுத்துடுங்க. அதே எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளியும் போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்ச காலிஃப்ளவர் உள்ள போட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு லேசாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா அருமையான ஆலு